பாவங்கள் செய்தவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. நாட்டு மக்கள் அரசியலமைப்பு பற்றி கவலைப்படுவோர் அம்பேத்கர் பெயரை தான் சொல்ல வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடவுளை கூறி சொர்க்கம் செல்பவர்கள் செல்லட்டும். அம்பேத்கர் வழியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சட்ட வழியில் மட்டுமே செல்ல முடியும். விசிகாவில் இருந்து விலகிய வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா கருத்து. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கில் கைதானவர்கள் மீதான குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு. வழக்கின் இறுதி விசாரணை வரும் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. அதானி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்ட செல்வ பெருந்தகை உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த கிராம மக்கள் எதிர்ப்பு. சின்ன உடைப்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டம். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை துறைமுகம் பகுதியில் கார் கடலுக்குள் விழுந்த கோர சம்பவம். 85 அடி ஆழத்தில் மூழ்கிய கார் மீட்கப்பட்ட நிலையில் ஓட்டுநரை மீட்கும் பணி தீவிரம். சென்னை துறைமுகத்தில் கடலில் விழுந்த ஓட்டுநரை பத்திரமாக மீட்க வேண்டும். ஓட்டுநரின் தாய் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வருகிற 21ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திருச்சியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க 290 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. ஒன்பது மாவட்டங்களுக்கு புதிய மாவட்ட தலைவர்களை நியமிக்க பாஜக முடிவு. சென்னை, நாமக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான புதிய தலைவர்கள் பட்டியலை 3 நாட்களில் வழங்க வலியுறுத்தல். சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கு. காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது. குமரி மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவில் அழுகிய முட்டை வழங்கப்பட்டதாக எழுந்த புகார். முட்டைகளை ஆய்வு செய்து பெறாத அமைப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அழகுமீனா உறுதி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மலர்கொடியின் மகனிடம் போலீசார் விசாரணை. பல்வேறு கொலை வழக்குகள் உள்ள நிலையில் ஜாம்பசார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் வடமாநில தொழிலாளர்கள் 2 கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு.
படுகாயமடைந்த நபருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை, மர்ம கும்பலை தேடும் போலீசார். திண்டிவனம் அருகே ஐயப்ப பக்தர்கள் பயணித்த வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்குள் புகுந்த மழைநீர். மழைக்காலங்களில் இதே நிலை நீடிக்கும் நிலையில் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்பகுதியில் கடல் சீற்றம். கடல் சீற்றம் காரணமாக டேனிஷ் கோட்டை முன்வேலி பாதுகாப்பு சுவர் சேதம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளியாற்றில் மாயமான பள்ளி மாணவர் 3 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, TR பாலு உள்ளிட்டோர் பங்கேற்பு. அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியதாக எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்றத்தின் நேர அவைகளும் ஒத்திவைப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அனைத்து வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக கடையடைப்பு போராட்டம். வாடகை கட்டிடங்களுக்கு 18% GST வரி, மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வு ஆகியவைக்கு எதிர்ப்பு. மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் நிகழ்வில் பங்கேற்காததாக புகார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்ட 20 எம்பிக்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப பாஜக திட்டம். ஜம்மு காஷ்மீரில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். நீர்நிலைகளில் கண்ணாடி போல் பனிப்படர்ந்த காட்சிகள் வெளியீடு. மக்கள் விரோத போக்கை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை இன்று முற்றுகை. காங்கிரசின் போராட்டத்தை தடுக்க சாலையில் தடுப்புகள் அமைப்பு. புஷ்பா 2 திரையிடலின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த சிறுவன். கவலைக்கிடமான நிலையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை. மழைக்கிடையே நடந்த பிரிஸ்பேன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிந்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புலிப்பட்டியலில் இந்திய அணியின் வெற்றி விகிதம் சரிவு. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு. அனைத்து விதமான சர்வதேச போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. இந்தியா இதுவரை பார்க்காத ஒரு மேட்ச் பின்னர் அஸ்வின் என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா புகழாரம். நமது 14 ஆண்டுகால பயணம் கண்முன் நிற்பதாக நிகழ்ச்சியுடன் விராட் கோலி பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. கிராம் 7135 ரூபாய்க்கும், சவரன் 57,080 ரூபாய்க்கும் விற்பனை.